தமிழ் சினிமாவில் நிறைய பின்னணி பாடகர்கள் பாடகிகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் காலங்களை தாண்டி ரசிகர்களின் மனதில் நிற்பவர்கள் ஒரு சிலர்தான். அந்த வகையிலே தன்னுடைய குரலால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை கட்டி போட்டவர்தான் பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்கள். சொர்ணலதா அவர்கள் தன்னுடைய குரலால் மிக அழகாக தமிழை உச்சரித்து பாடக்கூடியவர். சொர்ணலதா அவர்கள் 7000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, பெங்காலி, ஒரியா, படுகா என்று இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் பாடிய பாடல்களுக்கு சொந்தக்காரர் தான் சொர்ணலதா அவர்கள். சொர்ணலதா அவர்கள் கேரளாவை சார்ந்தவராக இருந்தாலும் சொர்ணலதா தமிழில் தான் முதலாக பின்னணி பாடகியாக அறிமுகமாகின்றார். அவர் தன்னுடைய 14வது வயதில் இசையமைப்பாளர் ஐயா MS விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கிறார். MS விஸ்வநாதன் அவர்களிடத்தில் அவர் இசை அமைத்து பி சுசிலா அம்மா பாடிய ஒரு பாடலை பாடி காண்பிக்கின்றார். ஐயா MSV அவர்களுக்கு இந்த குரலின் மகத்துவம் புரிந்து விடுகின்றது. இந்த குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, இந்த குரல் ஒரு வசீகர சக்தியாக இருக்கின்றது, இதை நாம் வீணடித்து விடக்கூடாது, இதற்கு சரியாக ஒரு வாய்ப்பை கொடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐயா MSV அவர்கள் முடிவெடுத்து அதே ஆண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கதை வசனத்தில் உருவான நீதிக்கு தண்டனை என்ற திரைப்படத்தில் சொர்ணலதா அவர்களை MSV அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அப்படி கொடுத்த பாடல்தான் இயேசுதாஸ் அவர்களோடு சொர்ணலதா அவர்கள் பாடிய சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாடல். இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டு. சொர்ணலதா அவர்களை பொறுத்தவரை அவர் பல முறை எல்லா பேட்டிகளிலும் சொல்வதுண்டு, நான் எந்த மொழியில் பாடினாலும் சரி, தமிழில் பாடுவது போல் எனக்கு ஒரு மன திருப்தி வேறு எந்த மொழியிலும் கிடைப்பதில்லை. என்னுடைய தாய்மொழியான மலையாளத்தில் நான் பாடும்போது கூட என் தாய்மொழியில் பாடுகின்றேன் என்ற ஒரு திருப்தி இருக்குமே தவிர என் உள்ளம் மிகப்பெரிய அளவிற்கு சந்தோஷத்தால் துள்ளாது. ஆனால் தமிழில் நான் பாடும்பொழுதுதான் எனக்கு என் மனம் என்னிடம் இல்லாமல் எங்கேயோ பறக்கும், வண்ணத்து பூச்சியாக என் மனம் பறக்கும் என்று தமிழின் பெருமையை எல்லா இடத்திலும் சொன்னவர்தான் சொர்ணலதா அவர்கள். அதோடும் இல்லாமல் சொர்ணலதா அவர்கள் இந்த 7000 பாடல்களை பாடினாலும் தன்னுடைய 34வது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார். அதாவது கர்த்தமா என்ற திரைப்படத்திற்கு அவர் பாடியதற்காக தேசிய விருதையும் வாங்கினார். ஆனால் இளம் வயதில் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்னும் ரசிகர்களின் மனதில் அவர் நிறைந்துதான் இருக்கின்றார்.